Hello friends, welcome back to my channel Quick Learning. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அதில் உள்ள ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. ஸோ இந்த நம்பர்ஸோட ரேஞ்சு அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சம்ஸு 2 மார்க்ஸில் உங்களுக்கு வரலாம். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது ஏறு வரிசைன்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லுன்றது லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஓகேவா? ஸோ எல்லுங்கிறது இருக்கிறதுலே பெரிய நம்பர் 125, அடுத்தது எஸ்ஸுங்கிறது இருக்கிறதுலே சின்ன நம்பர் 63, அதை எடுத்து எழுதிக்கிறோம். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னா 125 மைனஸ் 63. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 62 வரும். ஸோ இந்த சம்மோட ரேஞ்ச் வந்து 62, ஓகேவா? அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்கல்ல, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஓகேவா? இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா. அப்படின்னா 125 மைனஸ் 63 டிவைடட் பை 125 ப்ளஸ் 63. ஸோ இதுபடி நம்ம சால்வ் பண்ணோன்னா 125 மைனஸ் 63 62 வரும். அடுத்தது டிவைடட் பை 188 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 0.33 வரும். ஸோ பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் தான் இது, ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே தான், ஃபைண்ட் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் தான். இதில் வந்து டெசிமலில் நம்பர் சொல்லியிருக்காங்க. 43.5, 13.6, 18.9, 38.4, 61.4 அண்ட் 29.8. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னு பார்க்கலாம். அதே தான், ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். 13.6, 18.9, 29.8, அடுத்தது 38.4, 43.5 அண்ட் 61.4. ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 61.4 அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 13.6. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 47.8 வரும். ஸோ 47.8ங்கிறத இதில் ரேஞ்சு. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ்ங்கிறப்போ 61.4 மைனஸ் 13.6 டிவைடட் பை 61.4 ப்ளஸ் 13.6 அப்படின்னு வரும். ஃபஸ்ட் இருக்கிறத மைனஸ் பண்ணிங்கன்னா 47.8 டிவைடட் பை ப்ளஸ் பண்ணால் 75. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 0.6373 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் போச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.64ன்னு எழுதிக்கணும். அதுக்கு தான் அந்த அப்ராக்சிமேட் சிம்பிள். அடுத்தது 8.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அ செட் டேட்டா. ஸோ இதில் அந்த செட் ஆஃப் டேட்டா அவங்க கொடுக்கல, அதில் உள்ள ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ரேஞ்சோட ஃபார்முலா தெரியும்ல, அந்த ஃபார்முலாவில் இந்த லார்ஜஸ்ட் வேல்யூவையும் அந்த ரேஞ்சையும் அப்ளை பண்ணி ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போது ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ரேஞ்ச் ஈக்குவல் டு 36.8. அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிவன்னு போட்டு நம்ம எழுதிக்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 13.4. இப்போது ரேஞ்சோட ஃபார்முலா நமக்கு தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல் மைனஸ் எஸ்ஸு. இதில் ரேஞ்சு தெரியும் 36.8, லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியாது, ஸோ கன்சிடர்ட் அஸ் எல் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.8. இப்போ எல் தெரியாது, அப்போது 36.8 ப்ளஸ் 13.4, அதாவது இந்த 13.4 அந்த சைடு கொண்டு போகிறோம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 50.2 வரும். அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ 50.2. இப்போ 8.1ல் தேர்ட் சம் பார்க்கலாம்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா calculate the range of the following data. இங்கே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பட் டேபிள் ஃபார்மேட்டு. மேலே உள்ளது இன்கம், கீழே உள்ளது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இன்கம் 400 to 450 வந்து 8 ஒர்க்கர்ஸ், 450 to 500 12 ஒர்க்கர்ஸ், 500 to 550 30 ஒர்க்கர்ஸ், 550 to 600 21 ஒர்க்கர்ஸ் அண்ட் 600 to 650 6 ஒர்க்கர்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். 650 தான் லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 400 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இதை எப்படி இப்போ சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எடுத்து எழுதிக்கணும். லார்ஜஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், அந்த டேபிளில் லாஸ்ட்டில் இருந்தது தானே வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ 650. அடுத்தது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. இதில் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதிலேயே வந்து ஆர்டராக தான் இருந்துச்சு. ஸோ 400, அதனால நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணல, இல்லாட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ ரேஞ்சோட ஃபார்முலா L மைனஸ் எஸ். L மைனஸ் எஸ்ங்கிறது 650 மைனஸ் 400 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 250 வரும். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 250. ரேஞ்ச் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 8.1ல் ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ டீச்சர் ஆஸ்க்டு த கொஷின்ஸ் டு கம்ப்ளீட் 60 pages ஆஃப் அ ரெக்கார்ட் நோட் புக். ஓகே, ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 60 pages உள்ள ரெக்கார்ட் நோட் புக் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. அதாவது அவங்க கண்டுபிடிச்ச பேஜஸ் வந்து டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பேஜஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ரேஞ்சு அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. இனிமேல் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சிம்பிள். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை என். என்னன்னா என்ன, டினா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது இந்த கொஷின்லேயே இருந்துச்சு இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் 32, 35, 37 சொல்லிட்டு கம்ப்ளீட்டட் பேஜஸ், அந்த டேட்டா தான் வந்து நம்ம எக்ஸில் எழுதணும். சிக்மா எக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தோட ஆட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதுதான் சிக்மா எக்ஸு. ஸோ ஆட் பண்ணால் 275 வரும், அது சிக்மா எக்ஸு. இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். மீன் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை என். இந்த மீன் கண்டுபிடிக்கிறது தான் சிக்மா எக்ஸு. என்னுங்கிறது மொத்தம் எத்தனை இருக்கோ அதுதான் என். மொத்தம் 8 இருக்குது. அப்போ 275 டிவைடட் பை 8 34.3 வருது. ஸோ மீன் ஈக்குவல் டு 34.3. மீனுங்கிறது எக்ஸ் பார். ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த மீன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செகண்ட் காலம் அடுத்தது, செகண்ட் காலம் டி கண்டுபிடிக்க போகிறோம். டியோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் மீன். எக்ஸுங்கிறது இந்த டேட்டா, மீனுங்கிறது 34.3 அப்படின்னு இந்த சம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது கான்ஸ்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு 32 இருக்குது அப்படின்னா 32 மைனஸ் 34.3 மைனஸ் 2.3 வரும். அடுத்தது 35 மைனஸ் 34.3 0.7 வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸோடையா இந்த எக்ஸ் பாரை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது மீனை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் வந்துட்டு டி. ஓகேவா? இது எல்லாமே இந்த ஃபார்முலாக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் காலமில் நம்ம என்ன பண்ணணும்னா டி ஸ்கொயர்டு. இந்த டி ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா நமக்கு இருந்துச்சு இல்லை. ஸோ இப்போ இந்த டியை ஸ்கொயர் பண்ணுறது தான் டி ஸ்கொயர். மைனஸ் 2.3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5.29. அடுத்து 0.7 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.49. இந்த மாதிரி இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ 0.7 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 0.49, 2.7 ஸ்கொயர் பண்ணால் 7.29. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போது சிக்மா டி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இது எல்லாத்தோட ஆடு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா 43.92 வரும். ஸோ இதுதான் சிக்மா டி ஸ்கொயர்டு. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா போட போகிறோம். ஏன்னா கொஷினில் வந்து நம்ம கேட்டிருந்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த சிம்பிள் தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை என். இது தானே. இப்போ சிக்மா டி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 43.92 டிவைடட் பை என்னுங்கிறது மொத்தம் எத்தனை இதில் இருக்குது அப்படிங்கிறது மொத்தம் 8 இருந்துச்சு. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2.34 அப்படிங்கிறது வரும். ஸோ அதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ். இதில் 9 ஒர்க்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 9 இருக்கும். அப்போ இதில் n வந்து 9. ஓகேவா? அந்த வேஜஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்ஸு.
எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க rupees 3110 290 320 280 300 290 320 310 and 280. ஸோ இந்த 9 வேஜஸும் தான் வந்துட்டு எக்ஸு, 9 ஒர்க்கர்ஸ் டோட்டலாக 9 அப்படிங்கிறதுனால அதுதான் என். இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் காலமில் எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸுங்கிறது தான் கொடுத்துருக்கிற டேட்டா, கொடுத்துருக்கிற அந்த வேஜஸ் எல்லாத்தையுமே எக்ஸ் காலமில் நீங்கள் போடணும். 320 280 300 290 320 310 280 இந்த மாதிரி ஆர்டரை எழுதிக்கணும். இப்போ சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சிக்மா எக்ஸுங்கிறது இது எல்லாத்தோட டோட்டல். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 2700 வருது. ஓகேவா? இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பார் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு. மீன் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா டி தான் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். அப்போ 2700 டிவைடட் பை 9 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 300 வரும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 300. இப்போ டியோட ஃபார்முலா செகண்ட் காலமில் டியோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னா இப்போ எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு 310 அப்படின்னா 310 மைனஸ் 300. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாலேருந்தும் நம்ம 300 மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். மைனஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த டி வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டி காலமாக கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ இப்போ இந்த டி காலம் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம டி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். இந்த காலமில் உள்ள ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி தேர்ட் காலமில் போட்டிங்கன்னா அதுதான் டி ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100, மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 100, 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400, மைனஸ் 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, இதே மாதிரி 20னா 400, 10னா 100 இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சிக்மா டி ஸ்கொயர்டு. ஓகேவா? இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 2000 வருது. ஸோ இதுதான் சிக்மா டி ஸ்கொயர்டு. இப்போ வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வேரியன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாலே வந்து ஸ்கொயர் ரூட் போடாமல் எழுதுனீங்கன்னா அதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? சிக்மா டி ஸ்கொயர்ட் பை என் அப்படின்னா 2000 டிவைடட் பை என். என்னங்கிறது 9 அப்படின்னா 222.22 அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது வந்து இதே ஃபார்முலாவை ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதுனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதே ஃபார்முலாவை ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதுனா வேரியன்ஸ். ஓகேவா? அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் பை என். வேரியன்ஸுக்கு இந்த ரூட்டு போடக்கூடாது. இப்போது ரூட் ஆஃப் 222.22 அப்படின்னு எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் ஆன்சர் தானே கிடைக்கும். அதனால் அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டு 14.91 ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மீதியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.